aspirants, warm greeting from Kingmakers IAS Academy. This is Madhavi with you for this wonderful session that is MASTI series for many mains aspiring aspirants. So this is about how to approach philosophical essay. நிறைய பேர் வந்து philosophical essay எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. So this session is for you. So philosophical essay எப்படி வந்தது UPSCல அப்படின்றது ஒரு சின்ன ஹிஸ்டரி தான். என்னன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து philosophical essay, அதாவது எல்லாருக்கும் எஸ்ஏல வந்து யூஸ்வலா வந்து thought for the day அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது fast and steady wins the race or இந்த மாதிரி slow and steady wins the race, இப்படி எல்லாருக்கும் thought for the dayல டாபிக் கொடுத்து அந்த டாப்பிக்கை வச்சு உங்களுக்கு எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த நார்மல் திங். பட் இப்போ வந்து படிப்படியாக மேலே போய் நிறைய ஃபிலாசபரோட எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து, லைக் தலாய் லாமாஸோட ஸ்டேட்மெண்ட்டு, இல்லைன்னா மலாலா யூசுப்ஜியோட ஸ்டேட்மெண்ட், அவங்களாம் ஃபிலாசபர்னு நம்ம சொல்ல முடியாது. பட் தேர் literally the thinkers, there are administrators, even நம்ம வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட கோட்டை கொடுக்கலாம். ஸோ எனி பர்டிகுலர் கோட் விச் சிமிலர் டு philosophy can appear in your UPSC essay. ஸோ இந்த UPSC philosophical essay எப்படி அப்ரோச் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெக்னிக்கல் essay அண்ட் philosophical essayன்னு ரெண்டாக பிரித்து, யூஸ்வலாக சில பேர் டெக்னிக்கல் essay மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருப்பாங்க. சில பேர் philosophical essay நான் எழுதுவேன் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகியிருப்பாங்க. ஸோ இது என்னன்னா செக்ஷன் ஏலையும் செக்ஷன் பிலையும் பிரித்து இருக்கும். இல்லைனா இதுக்கு முன்னாடி வெறும் 4 essay கேட்ட டைமில் இருக்குது, அதில் ஒரு எஸ்ஏ மட்டும் தான் நீங்கள் எழுதணும். ஸோ நீங்கள் எதர் டெக்னிக்கல் எஸ்ஏ இல்லைனா ஃபிலாசபிக்கல் எஸ்ஏ நீங்கள் எழுதுவீங்க. பட் இப்போ என்னாச்சுன்னா செக்ஷன் ஏயும் ஃபிலாசபிக்கல் எஸ்ஏ, செக்ஷன் பிலையும் ஃபிலாசபிக்கல் எஸ்ஏ, இல்லைனா மொத்தமாகவே ஃபிலாசபிக்கல் எஸ்ஏயாக கேட்டுறாங்க. ஸோ அதனால் ஃபிலாசபிக்கல் எஸ்ஏ இஸ் ஒன் திங் விச் யூ cannot ignore. ஸோ அந்த ஃபிலாசபிக்கல் எஸ்ஸே எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும். ஏன்னா சிம்பிளிசிட்டி இஸ் வெரி இஸ் அசச் அ ஃபிலாசபி. ஓகே, ஸோ அந்த சிம்பிளிசிட்டியை வந்து நம்ம வந்து எப்படி இந்த எஸ்ஸேல வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி ஃபிலாசபினாலும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் யோசிங்க. ஏன்னா எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸால் வந்த ஒரு ஃபிலாசபி தான். ஸோ அதனால் எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் அது ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க, இல்லை அது ஒரு லெசன்ஸாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபிக்கல் எஸ்ஸேயை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே பார்க்குறோம். பட் பீயிங் அ UPSC aspirant, you have to understand that philosophical, you can't be a philosopher to write a philosophical essay, and you need not be giving a philosophical approach alone for a philosophical essay, because as an administrator you have to apply things and you have to bring relevance to the understanding of the philosophy into the real life. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம வந்து இந்த ஃபிலாசபியை எப்படி ஒரு எஸ்ஸேயாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய ஃபிலாசபர்ஸோட ஃபிலாசபியை பார்க்காம 2024 என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதுக்கான சிம்பிள் டெக்னிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் எஸ்ஸேஸ் ஏதாச்சும் 1-2 எடுத்துட்டு I'll give you a basic aspect how you can approach that particular philosophical essay. So let's go into this session. ஸோ எல்லாருக்கும் 2024 PYQs இருக்கு. ஸோ இதோட தனித்தனி டிஸ்கஷன், அதாவது 2024 ஒவ்வொரு கொஸ்டினுக்கான தனித்தனி டிஸ்கஷன் ஒரு தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு இந்த Kingmakers IAS Academy யூடியூப் சேனல்லையே இருக்கும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் தட். அதோட ஐ கார்டு வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன். ஸோ இந்த 2023க்கான விஷயத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், நாட் ஆல் who wanders or lost. So this is a one philosophy that you can apply in life. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டரர்ஸ் ஆர் நாட் லாஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ புத்தாலேருந்து மகாத்மா காந்தியிலேருந்து நிறைய பேர் நம்ம லைஃப் லெசன்ஸில் வந்து நாட் ஆல் ஹூ வாண்டர்ஸ் ஆர் லாஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஈவன் ஹிமாலயாஸ்க்கு போகிறாங்க, தே வாண்டட் டு ஃபைண்ட் சம்திங், சம் மீனிங் இன் லைஃப். ஸோ விஸ்டமை தேடி போகிறாங்க, மீனிங்கை தேடி போகிறாங்க, லைஃபோட அட்வென்ச்சர் தேடி போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வாண்டரர்ஸ் நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கோம். தே நாட் லாஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து இந்த philosophies எல்லாம் நம்ம அப்ரோச் பண்ண போறோம். பட் அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, there are lots of dimension to apply such philosophy into your essay, and that is a strategy in which you have to decode this particular philosophy and write into an essay. So அதை வந்து one by one நம்ம பார்ப்போம்.
the qualities needed to tackle this essay. எல்லாருக்கும் ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும். நீங்க ஒரு இன்ஜினியரா இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும். ஒரு UPSC ஆஸ்பிரண்டா இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கணும். எல்லாருக்கும் தெரியும் குவாலிட்டி என்ன. நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. டிசிப்ளின், சின்சியாரிட்டின்னு அப்படி ஒரு லிஸ்ட் போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக் குவாலிட்டிஸ் ஆஃப் பீங் அன் UPSC ஆஸ்பிரண்ட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் எவ்ரிஒன். அதே மாதிரி இந்த எஸ்ஐயை எழுதுறதுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கு. அது நீங்க தான் பில்டப் பண்ணணும். ஸோ வாட் ஆர் த குவாலிட்டிஸ் ரெக்வயர்டு? ரிஃப்ளெக்டிவ் திங்கிங். வாட் இஸ் ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்? ஓகே, ஒரு சின்ன கிளாஸ் ஆஃப் வாட்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், when the half is full and half is empty, the positive thinking people will say that the half is full and the negative thinking people will say that half is empty. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் கிளாஸ் ஆஃப் வாட்டரை பார்க்கும்போது எப்படி உங்கள் மைண்ட் செட் இருக்குது அப்படின்றத பொறுத்து உங்களோட அப்ரோச்சும் இருக்கும். ஸோ தட் குவாலிட்டி இஸ் வெரி மச் ரெக்வயர்ட். வாட் இஸ் இஸ் ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்? ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் இஸ் you have to apply certain qualities in life. அதாவது சில விஷயங்கள் வந்து சில லெசன்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். அந்த விஷயத்தை வந்து புரட்டி பார்க்கும்போது இந்த விஷயம் நம்மளுக்கு நல்லதாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் தான் அந்த ரிஃப்ளெக்டிவ் திங்கிங். அதாவது நான் வந்து இப்போ வந்து ஒரு ரோடை கிராஸ் பண்ணி போகிறேன். நான் சிக்னலை பார்த்துட்டு போனாலும் நல்ல விஷயம் நடக்கணும், சிக்னலை பார்க்காம போனாலும் சில நேரத்தில் நல்ல விஷயமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய நேரத்தில் சில மாதிரி மிராக்கிள்ஸ் நடக்கும். ஸோ we may not know. ஸோ பட் ஓகே, இந்த விஷயம் நடந்துருச்சு, அது இந்த பாஸ்ட்ல இருந்து நம்ம நல்லதை கற்றுக்குவோம். சும்மா பாஸ்ட்டை நினச்சி நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம let's see that in a positive approach அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த ரிஃப்ளெக்டிவ் திங்கிங். ரொமான்டிசைசேஷன் ஆஃப் லைஃப். இது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் விஜய் படத்தில் வந்து விஜயோட சாங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக ரொமான்டிசைசேஷன் ஆஃப் லைஃப் வந்து பார்த்துருப்பீங்க. லைக் வந்து வடை, அதாவது உளுந்த வடையை வச்சு நம்ம வந்து பார்ப்போம். ஈவன் நம்ம பிளாக் ஹோலை வந்து ஃபோட்டோ எடுக்கும் போது எல்லாரும் உளுந்த வடை மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நம்ம லைஃப்பை இந்த உளுந்த வடையில சொல்லிடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ உளுந்த வடைக்கும் லைஃபுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னா அது விஜய் சாங்ஸை பார்த்தா தான் தெரியும். ஸோ தட் இஸ் வாட் ரொமான்டிசைசேஷன் ஆஃப் லைஃப். ஸோ நிறைய விஷயத்தை வந்து நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் எஸ்ஸே. டீப் இன்சைட்ஸ், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டீப் இன்சைட்ஸ் இருக்கணும். இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூவில் என்ன மாதிரி டீப் இன்சைட்ஸ் இருக்கு அப்படின்றது இருக்கணும். ஏன்னா இஸ்ரேலும் ஒரு பெரிய பிரச்சனைனால தான் இவ்வளோ பிரச்சனையை கடந்து தான் வந்திருக்காங்க. பாலஸ்தீனும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கடந்து தான் வந்திருக்காங்க. ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகே, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டவங்களும் ரெண்டு பேரும் வல்னரபிள் தான். ஆக்சுவலாக இஸ்ரேலும் ஒரு வல்னரபிள் ஜூ பாப்புலேஷன் ஹூ ஆஃப்டர் மந்த் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டு வார் நாசியோட அட்ராசிட்டிஸ்க்கு அப்புறம் வந்த இஸ்ரேல் தான் இது. அதே மாதிரி தான் பாலஸ்தீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேலோட அட்ராசிட்டிஸ்னால பாலஸ்தீன் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒரு அஃபெக்டட் பாப்புலேஷன் தான். ஆனால் ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டீப் இன்சைட்ஸ் இஸ் வெரி வெரி மச் நெசசரி ஃபார் யூ டு திங்க் அபவுட். ஸோ அந்த டீப் இன்சைட்ஸ் வந்து எல்லா ஆங்கிள்லையும் எல்லா விஷயத்திலையும் இருக்கணும். ஸோ ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு பெண் வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா அவளுக்கு ஏதாச்சும் ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கா, இல்லை அவளுக்கு ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஜெயிலில் இருக்கவங்கள போய் பார்த்தீங்கன்னா ஒரு கொலையே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கொலைக்கு ஒரு சாலிட் ரீசன் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு அவங்க வந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கூட கொலை பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீப் இன்சைட்ஸ் இஸ் வெரி மச் ரெக்வயர்ட் ஃபார் யூ டு திங்க். கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ இன்னைக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல போஸ்ட் ட்ரூத் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ட்ரூத் சொசைட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த போஸ்ட் ட்ரூத் சொசைட்டியில் நிறைய இன்ஃபர்மேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் வெரி மச் ரெக்வயர்ட். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சாலிடாக ஒரு இன்ஃபர்மேஷனாக கருதி அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா பொய்யா, அதில் ஏதாச்சும் மீனிங் இருக்கா, இல்லைன்னா நம்மளை வந்து அது வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபிலாசபிக்கல் எஸ்ஸே எழுதுறதுக்கும் ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும். அப்புறம் ரியாலிட்டி செக்.
Yes, of course there needs to be a reality check. இப்போ வந்து நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம், ஆனால் வந்து பாதுகாக்கிறோமா, ரியாலிட்டி செக் என்ன, ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்றது இருக்கணும். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் போடுறாங்க, சந்தோஷமாக ஃபோட்டோஸ் போடுறாங்க, லவ்வர்ஸ் ஃபோட்டோ போடுறாங்க, ஆனால் உண்மையிலே அந்த லவ்வர்ஸ் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சிரிச்சுக்கிட்டே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் போடலாம், ஆனால் அவங்க லைஃப் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ தட் இஸ் கால்ட் ரியாலிட்டி செக். தட் இஸ் கால்ட் அஸ் அகெயின் ரிஃப்ளெக்டிவ் திங்கிங். ஸோ நம்மளுக்கு தெரியணும் அந்த ஃபோட்டோ வந்து லைஃப் இல்லை அப்படின்றது தெரியணும், அந்த ஃபோட்டோவில் காட்டுறது வந்து லைஃப் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியணும். அதுவும் தான் கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ இந்த மாதிரி நிறைய திங்கிங், நிறைய ஆஸ்பெக்டில் நம்ம யோசிக்கிறது தான் நம்மளை வந்து ஃபிலாசபிக்கல் எஸ்ஸேயை வந்து டீகோட் பண்ணி ஒரு 1200 வேர்ட்ஸுக்கு எழுதுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கிளாரிட்டி இன் கம்யூனிகேஷன். நான் இவ்வளோ திங்கிங் சொல்கிறேன், ஆனால் அந்த திங்கிங்கை அந்த 1200 வேர்ட்ஸில் உங்களால் கன்வெர்ட் பண்ணி எனக்கு இது ஒரு கதை மாதிரி சொல்லலைன்னா ஐ வில் நாட் பி ஏபிள் டு கரெக்ட் யுவர் பேப்பர்ஸ் அண்ட் கிவ் யூ மார்க்ஸ். ஸோ அந்த மாதிரி கிளாரிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், ஒரு மதர் தெரசாவை பற்றியே நான் சொல்கிறேன், அவங்களோட லைஃப் ஸ்டோரியே நான் சொல்கிறேன்னா இட் ஷுட் கம் இன் ப்ராப்பர் வேர்ட்ஸ், இட் ஷுட் கம் இன் அ ப்ராப்பர் நரேஷன். ஸோ அந்த மாதிரி கிளாரிட்டி ஆன் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி நரேட் பண்ணுறீங்க, எப்படி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறீங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு கண்டென்ட்டை வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணி கன்வே பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிளாரிட்டி இன் கம்யூனிகேஷன் இஸ் another thing required. Then agility in expression. Agility in expression. You should show activeness in expression. You should not just state facts. You should not state what Mother Teresa did. You should express what she did. ஸோ ஒரு அண்ணா ஹசாரே இல்லைன்னா அப்துல் கலாம் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன பண்ணாருன்றத அப்படியே சொல்றதோட அவர் என்ன பண்ணாருன்றத ஒரு 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 ஆத்மார்த்தமாக சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தான் ஒரு டீப்பர் இன்சைட்ஸ், ஒரு ஒரு ரொமான்டிசைசேஷன் ஆஃப் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் தான் உங்களுக்கு எஜிலிட்டி இன் எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ ஒரு ஃபேக்ட்ஸ், அதாவது இத்தனை உமன் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, இத்தனை உமன் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறத யூ ஷுட் எக்ஸ்பிரஸ் இன் ப்ராப்பர் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் நம்ம அச்சீவ்மெண்ட்டே அழகாக சொல்லணும். லைக் ஃப்ரம் ராகேஷ் சர்மா டு சுபான்ஷு சுக்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட்ஸ் அழகாக வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ வி ஹவ் மூட் இன் ஸ்ட்ரைன்ஸ் இன் சயின்ஸ் ஃப்ரம் ராகேஷ் சர்மா டு சுபான்ஷு சுக்லா அப்படின்ற மாதிரி ஒரு அழகாக வந்து ஒரு கோர்வையாக சொல்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த எஸ்ஸே. ஓகே, then techniques to crack such essays. So இதுக்கு முன்னாடி qualities பார்த்தாச்சு. Let's see the techniques. What are the techniques? First, understanding the topic is very very important. Each and every word of the question you should be able to understand and realize or at least imagine இப்படிதான் இருக்கு அப்படின்றது. இப்போ life is full of roses and thorns அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. Life is full of roses and thorns. ஓகே, நம்மளோட வாழ்க்கை வந்து முள்ளும் மலரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க. முட்கள் என்ன, அதாவது அதுல இருக்க தான்ஸ் என்ன, அதுல இருக்க ரோசஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் ஹவு யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த எசன்ஸ் ஆஃப் த எஸ்ஸே. தென் யூ ஷுட் ஆஸ்க் குவெஸ்டன்ஸ். அதாவது லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ரோசஸ் அண்ட் தான்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னும் போது வாட் இஸ் ஃபாஸ்ட், வாட் இஸ் ஸ்டெடி, ஓகே, வாட் இஃப் யூ ஆர் நாட் ஃபாஸ்ட், வாட் இஃப் யூ ஆர் நாட் ஸ்டெடி, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து பில்டப் பண்ணணும். ஓகே, வாட் மேக்ஸ் யூ ஸ்டெடி, வாட் மேக்ஸ் யூ ஃபாஸ்ட் டு வின் த ரேஸ். ஓகே, ஸோ இல்லை எல்லாரும் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டெடி மட்டுமே ரேஸை வின் பண்ணுறதுக்கு போதுமா, இப்படி நிறைய கேள்வி வந்து உங்களுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ரோசஸ் அண்ட் தான்ஸ்னும் போது ரோசஸ் மட்டும் இருக்கிற லைஃப் எப்படி இருக்கும், தான்ஸ் மட்டும் இருக்கிற லைஃப் எப்படி இருக்கும், இல்லை ரோசஸ் அண்ட் தான்ஸ் இருக்கும்போது லைஃப் எப்படி ஓடிட்டு இருக்கும், இல்லை சில பேர் தான்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ரோசஸை செகண்ட் பார்க்கும்போது அவங்க லைஃப் எப்படி இருக்கும், இப்படி நிறைய தாட்ஸ் வந்து உங்களுக்கு வரணும். ஸோ வாட் குவெஸ்டன்ஸ் யூ ஹாவ் டு ஆஸ்க். What, why, how, what for, why not. So such questions should be answered in your essay. So that is what you have to decode, and you have to scope
your essay. That is, what is the scope of the essay? If it is a girl, if it is the essay is about women, then the whole scoping should be based on women and the circumstances affecting her and the impact of it. And also, if it is about women and men, it should be like that. So you have to scope your essay. If it is about life, what is life? What you wanted to say? You wanted to tell the life of a rich man, poor man, life of a child, life of an old man. Like this, you have to scope your essay and bring the different aspect of the essay. And applying in different fields. That's one important quality that the UPSC aspirant should have. You should apply everything, that is the thought or the question that is asked, in different parts of your life, in different parts of the society, in different sections of the society, and even in the different historical time period. You can start with the Stone Age man, or you can start with the civilizations of any part of the world. So you have to apply it in different fields, in different time period, and in different sectors like environment, political, economic, and so on and so forth. And you should understand the causes and impact, whatever arguments that you give. So I'll tell you about thesis and antithesis. What is this thesis and antithesis? Is the arguments in support or and in opposing of the particular idea. Say for example, if the question is about democracy, you can say democracy is good and bad also, and certain aspects like democracy is difficult to rule also, you can say, because democracy is simply a political idea. There are countries which has accepted it, there are countries which has not accepted it, and there are countries which are apprehending about it, because democracy as such, you have to understand, it's very difficult to rule. But India have given everyone democratic country. So you have to understand that there are thesis and antithesis to any part of your essay. I mean, any topic to the essay. And the same thing, supportive arguments and opposing arguments. So இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா finding the magic in the mundane அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லைன்னா thinking starts when there is an opposite theme. Okay, thinking starts only when there is a opposite theme. இல்ல not all who wanders are lost. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு assertive statement. அதாவது not all who wanders are lost. எல்லாரும், அதாவது வாண்டர் பண்றவங்க எல்லாருமே தொலைஞ்சு போனவங்க இல்லை அப்படின்ற ஒரு assertive statement தான். இதே நீங்க அப்படியே அப்போஸும் பண்ணலாம். ஓகே, சில பேர் வாண்டரர்ஸ் ஆர் லாஸ்ட்னு சொல்லலாம். இன்னொன்று கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சப்போர்ட்டிங் ஆர்குமெண்ட் என்ன சொல்லுவீங்க, வாண்டரர்ஸ் ஆர் நாட் லாஸ்ட்னு சொல்லுவீங்க. அப்போசிங் ஆர்குமெண்ட் என்ன சொல்லுவீங்க, சம் வாண்டரர்ஸ் ஆர் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு put the supporting arguments and opposing arguments. That is again thesis and antithesis. Even you can synthesize this thesis and antithesis. That is, இப்போ பார்லிமெண்டரி டெமோக்ரஸி வேணுமா இல்லைன்னா பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி வேணுமா அப்படின்னும் போது ரெண்டுமே வேண்டாம், ரெண்டோட காம்பினேஷன் வேணும்னு சில கண்ட்ரிஸ் வந்து செமி பிரசிடென்ஷியல் சிஸ்டம் போயிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அ சிந்தசிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு, இதுலயும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிறோம், இதுல இருந்து அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தசிஸ் தான் சில சிஸ்டம்ல நீங்க கொண்டு வருவீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு எஸ்ஏலையும் நீங்க ஒரு சிந்தசிஸ் ஆன ஒரு ஆர்குமெண்ட்டை கொண்டு வந்து கடைசியா நீங்க கன்க்ளூட் பண்ணலாம். அது எப்படி நான் சொல்றேன். And case study and narratives. There are many case studies which you have to give. So ஒரு question வந்து not all who wanders are lost அப்படின்னு சொல்லும் போது நீங்க புத்தா, அப்துல் கலாம், இல்லைன்னா நீங்க வந்து நீங்க ஜேகே ரவுலிங், இந்த மாதிரி புக்ஸோட ஆத்தர்ஸ், ஸ்போர்ட்ஸ்மேனு, இந்த மாதிரி நிறைய பேரோட ஃபீல்டில் நீங்கள் எக்ஸாம்பிள் கேஸ் ஸ்டடிஸ் வந்து எடுத்துகிட்டு வருவீங்க. அதை நீங்கள் நரேட்டும் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடிஸ் வந்து ஒரு எஸ்ஏயை வந்து நீங்கள் நரேட் பண்ணும்போது அதுக்கான சப்ஸ்டாண்டிவ் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவ் கேஸ் ஸ்டடிஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் டு அவாய்ட்? யூ ஷுட் அவாய்ட் ஆம்பிகுவஸ் டேர்ம்ஸ் அண்ட் கான்டெக்ட்ஸ். ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நானும் சில கேஸ் ஸ்டடி சொல்கிறேன், நானும் வந்து சிலதை அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சில விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்டே இல்லாமல் வந்து சொல்லுவாங்க. அதாவது
ஜோக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜோக் சொல்லுவாங்க ஆனால் சிரிப்பே வராது அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி கடி ஜோக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் சிரிப்பே வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டடி ரெலவெண்ட்டாகவே இருக்காது. அதுக்கு வந்து அப்ளையும் பண்ண முடியாது. அது வந்து இம்ப்ரெஸும் ஒரு எக்ஸாமினரை இம்ப்ரெஸும் பண்ணாது. ஸோ தட் இஸ் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். யூ ஷுட் அவாய்ட் ambiguous terms and கான்டெக்ஸ்ட். ஸோ டெமோக்ரஸி பற்றி சொல்கிறீங்க அப்படின்றது மாதிரி நினச்சிட்டு நிறைய ஃபிலாசபிக்கல் டேர்ம்ஸ் நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா தட் வில் நாட் ரிசல்ட் இன் அ பெட்டர், இட் வில் நாட் அப்பீல் த எக்ஸாமினர். தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். டீவியேஷன் ஃப்ரம் த டாபிக் கட்டாயம் கூடாது. ஸோ ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பற்றி இருக்குது, இல்லை கரேஜ் பற்றி இருக்குது. இல்லை மேம் நான் கரேஜ் பற்றியும் சொல்லுவேன், இன்டெகிரிட்டி பற்றியும் சொல்லுவேன். தேவையில்லாமல் இன்டெகிரிட்டி பற்றி சொல்லக்கூடாது. த எஸ்ஸே ஷுட் பி அபவுட் கரேஜ் ஒன்லி. ஸோ கரேஜ் அப்படின்னு அந்த எஸ்ஸே இருந்ததுன்னா கரேஜை பற்றி மட்டும்தான் பேசணும். ஓகே, ஸோ யூ ஷுட் ஸ்டாண்ட் க்ளோஸ் டு த டாபிக். அதாவது அந்த டாப்பிக்கில் நீங்கள் எப்பயுமே அந்த கொஸ்டினை ரீரீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எஸ்ஸேல வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து அந்த எஸ்ஸே கனெக்டடாக நீங்கள் கேஸ் ஸ்டடி கொடுப்பீங்க, எஸ்ஸேக்கு கனெக்டடாக கண்டென்ட்டும் கொடுப்பீங்க. கிவிங் எக்ஸாம்பிள் வித் கண்டென்ட், இது நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறீங்கப்பா. ஐ ஹவ் சீன் லாட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ். அந்த பேப்பர்ஸில் வந்து ஒரு எஸ்ஸே கொடுத்தாங்கன்னா வெறும் எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. ஓகே, அப்துல் கலாம் இப்படி பண்ணாரு அதனால அவர் நல்லவர், இது காந்தி இப்படி பண்ணாரு அதனால அவர் வந்து பிரேவு. ஸோ நிறைய பேர் இப்போ ஒரு கொஸ்டின் இருந்தது, ஷிப்பை பற்றி ஒரு கொஸ்டின் இருந்தது. அதாவது ஷிப்பு வந்து இட் இஸ் நாட் ஷிப் ஹேஸ் டு சேல். அதாவது ஒரு ஷிப்புனா என்ன பண்ணணும், ஷிப்பு வந்து ஒரு சேல் பண்ணணும். அது வந்து ஹார்பரில் இருக்கிறதுக்கான ஷிப் இல்லை. அதாவது ஒரு பர்சன் வந்து தன்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கணும். இன்னொரு நம்ம வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா மேக் த ஹே while the sun shines. மேக் த ஹே while the sun shine. இது ஒரு தாட் ஃபார் த டே. அதாவது நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக். ஸோ இப்போ வந்து என்ன சொல்லணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லணும். எப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கு, அது எப்படி எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும், அதுக்கு எக்ஸாம்பிள் இப்படி தானே சொல்லணும். வெறும் எக்ஸாம்பிளாக ஆன்சரில் இருந்ததுன்னா தட்ஸ் நாட் ரைட். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸாம்பிள், அதாவது இந்தியா வந்து 1990 அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிடுச்சு, அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து தன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டாரு, இது மார்க் ஜக்கர்பர்க் வந்து தன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து பிடி உஷா தன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வெறும் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கிறது வந்து தட்ஸ் நாட் எஸ்ஸே. யூ ஷுட் டெல் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், what makes you to grab that opportunity, what somebody அதாவது சில பேர் ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணலைன்னா என்ன ஆகும், இப்படி டிஃப்ரெண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்கறது தான் எஸ்ஸே. சும்மா எக்ஸாம்பிளாக சொல்றது வந்து எஸ்ஸே இல்லை. ஓகே, ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். யூ ஷுட் ப்ரொவைட் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் தென் சப்போர்ட்டிவ் கேஸ் ஸ்டடி. ஆர்கியூமெண்ட்ஸ், சப்போர்ட்டிவ் கேஸ் ஸ்டடி. இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வேற டைமென்ஷன்லையும் இருக்கணும், அதே சமயம் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த எஸ்ஏவா இருக்கணும். ஓகே, ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இருந்தது, கேர்ள்ஸ் ஹாவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பாய்ஸ் ஹாவ் டிமாண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, பாய்ஸ் ஹாவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கேர்ள்ஸ் ஹாவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதுதான் எஸ்ஏயோட டாபிக். இப்போ என்ன சொல்லணும், கேர்ள்ஸுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இன் சொசைட்டி, ரெஸ்ட்ரிக்ஷன் இன் எக்கனாமி, ரெஸ்ட்ரிக்ஷன் இன் பாலிட்டி. அதாவது சும்மா பாலிட்டி எக்கனாமின்னு சொல்லக்கூடாது, டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம், ஜெண்டர் பே கேப்பு, அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் ஃபீட்டிசைட், இப்படி ஒவ்வொரு விஷயத்துமா சொல்லியிருக்கலாம். இல்லைனா தே ஆர் த ஒன் ஹூ, அவங்க தான் வீட்டில் கடைசியாக சாப்பிடுவாங்க, அதனால மேல் நியூட்ரிஷன் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கடைக்கு போய் எதுவும் இல்லைன்னா தனக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் எதுவும் செலவு பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஈவன் அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து கம்மியாக இருக்கும். இப்படி வேற டைமென்ஷன்ஸ்ல நீங்கள் பேச போறீங்க. இதில் இங்கேயும் பாய்ஸ்க்கு என்ன மாதிரி டிமாண்ட்ஸ் இருக்குது, அழுகக்கூடாது, இது பிரெட் வின்னராக இருக்கணும், ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லும் போது அடுத்து என்ன சொல்லுவீங்க, இல்லை அடுத்த ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன வரும்,
கேர்ள்ஸ் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல, பாய்ஸுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இதுதான் அப்போசிங் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, அதாவது கேர்ள்ஸ்க்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, பாய்ஸ்க்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பாய்ஸ்க்கு மட்டும் டிமாண்ட்ஸ் இல்ல, கேர்ள்ஸுக்கும் டிமாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு வந்து ஜீன் பேண்ட் போடலாம், அவங்க வந்து ஃப்ராக் போட முடியாது. ஆனால் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் பேண்ட் போடுறாங்க. ஓகே, அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு கிவ் ஆர்கியூமெண்ட்ஸ். அதாவது இந்த விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல சொல்றது வந்து வேற, இன்னொன்று இதுக்கு அப்போசிங் ஆர்குமெண்ட் சொல்றது வேற. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் பில்ட் அப் த எஸ்ஏ ஒன் பை ஒன். ஓகே, அண்ட் தென் forcibly using side headings. You should not use side headings forcibly. அதாவது நிறைய எஸ்ஏல சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்தா நல்லது. 2 to 3 சைட் ஹெட்டிங்ஸ் கொடுக்கறது வெரி குட். பட் இஃப் அட் ஆல் இஃப் யூ நாட் ஏபிள் டு கிவ் சைட் ஹெட்டிங்ஸ், ஆக்சுவலாக ஒரு எஸ்ஏவோட கண்டென்ட்டே வந்து அழகாக நீங்கள் வந்து பேராகிராஃப் வைஸ் தான் எழுதிடலாம். சைட் ஹெட்டிங்ஸ் கொடுக்கணும்னா ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எங்கேயுமே இல்லை. ஸோ don't push yourself to give side headings. ஒரு எஸ்ஏல இன்னொரு எஸ்ஏலையும் டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு நான் என்ன சொல்வேன்னா சைட் ஹெட்டிங் மாற்றலாம், இல்லை இன்ட்ரோடக்ஷனை வேற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் சைட் ஹெட்டிங்ஸ் உங்களால் கொடுக்க முடியலன்னா 2 எஸ்ஏயும் சைட் ஹெட்டிங் இல்லாமே நீங்கள் எழுதலாம், பிரச்சனையே இல்லை. பட் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக வேணா ஒரு இதில் சைட் ஹெட்டிங்கும் இன்னொரு இதில் சைட் ஹெட்டிங் இல்லாமே நீங்கள் எழுதலாம். அண்ட் ஆல்சோ நிறைய விதத்தில் நீங்கள் வந்து 2 எஸ்ஏக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டலாம். ஸோ தட் இஸ் ஹவு யூ ஹாவ் டு ஷோ டிஃப்ரென்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் எஸ்ஏ வந்து நீங்கள் ஸ்டோரியில் ஆரம்பிக்கலாம், செகண்ட் எஸ்ஏ வந்து நீங்கள் ஒரு அனெக்டோட்டில் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதத்தில் நீங்கள் 2 எஸ்ஏயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம். பட் சைட் ஹெட்டிங் தான் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அண்ட் ஜிஎஸ் டைப் ஆஃப் ஆன்சர்ஸ். நிறைய பேர் ஜிஎஸ் படிக்கிறவங்க என்ன ஆகுதுன்னா ஜிஎஸ் மாதிரி பாயிண்ட் வைஸா டயக்ராம் போட்டு இல்லைன்னா வந்து சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டேட் பண்ணிடுறாங்க. டோன்ட் டூ தட். இல்லை எக்ஸாம்பிள்னு எழுதுறாங்க, which you should not do. Okay, example nu solliட்டு colon போட்டு அப்படியே எழுதுறாங்க, which you should not do. Example should blend with the arguments. It should not be அப்படியே தனியா தொங்க கூடாது. Example should blend with the argument. Just like Arundhati Das or just like Arunima Shankar. அந்த மாதிரி the example should blend with the arguments rather than you writing example அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. So GSH type of diagrams, bulletins, எக்ஸாம்பிள்னு தனியாக எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். யூ ஷுட் ஹாவ் அன் எஸ்ஸே, ஷுட் பி லைக் அன் எஸ்ஸே. இட் ஷுட் பி ரொமான்டிசைசிங், இட் ஷுட் ஹாவ் அ ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் அண்ட் இட் ஷுட் பி எக்ஸ்பிரசிவ், விச் யூ ஷுட் ரிமெம்பர். பட் நீங்கள் ஜிஎஸ் ஓட பாயிண்ட்ஸ் அண்ட் கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஜிஎஸ் கண்டென்ட்டை நீங்கள் எஸ்ஏக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஜிஎஸ்க்கும் எஸ்ஏக்கும் எழுதுகிற விதத்தில் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஆல்வேஸ் see the toppers paper for how to write this essay. அண்ட் நானும் நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அதில் உங்களுக்கு எஸ்ஏ எப்படி எழுதுறது அப்படின்றது தெரியும். வாட் ஆக்சுவலி மேக்ஸ் யூ கன்ஃபியூஸ்? நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷன்ஸில் மாட்டிக்கிறீங்க. நான் இங்கே எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் போட்டுடுறேன். எந்த கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரில. பட் ஸ்டில் ஐ புட் ஆல் த கன்ஃபியூஷன்ஸ் ஹியர். ஷுட் ஐ ஹாவ் டு நோ ஹூ கேவ் திஸ் ஃபிலாசபி? அதாவது சில ஃபிலாசபிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது யார் சொன்னாங்கன்றது தெரிஞ்சாதானே எழுத முடியும் அப்படின்னா அது இல்லை. அது நீங்கள் யார் சொன்னாங்கன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை, யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுதான் எழுதணும்னு அவசியமே இல்லை. ஸோ ரிமெம்பர் தட் வாட் எவர் இட் இஸ், அதை அப்ளை பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டே நீங்கள் எழுதுனா போதும். டோன்ட் திங்க் தட் ஐ ஷுட் நோ ஹூ ரோட் தட் ஃபிலாசபி. ஓகே, ஷுட் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் கோட்ஸ்? அதாவது ஒரு ஃபிலாசபிக்கல் எஸ்ஸேக்கு என்னன்னா, ஒரு ஃபிலாசபிக்கல் எஸ்ஸே யூஸ்வலி கோட் பேஸ்டு தான். அப்படி இருக்கும்போது இன்னொரு கோட்டை வச்சு நீங்கள் ஆரம்பிக்கணுன்றது இட்ஸ் நாட் நெசசரி. ஓகே, ஸோ வந்து அதை வந்து நரேட் பண்ணி எழுதுங்களே தவிர திருப்பி ஒரு கோட்டை யூஸ் பண்ணாதீங்க. பட் அஃப்கோர்ஸ் அந்த எஸ்ஏயோட உள்ள வந்து அதாவது எஸ்ஏயோட கண்டென்ட்குள்ள நீங்கள் தாராளமாக அதே சிமிலர் தாட் ஃபார் த டே, சிமிலர்
கோட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ கம்பேஷன் பற்றி ஒரு எஸ்ஸே இருந்ததுன்னா கம்பேஷன் பற்றி நிறைய தாட்ஸ் இருக்கும், நிறைய கோட்ஸ் இருக்கும், அதை வச்சு எழுதலாம். இல்லைன்னா கரேஜ், சயின்ஸ், இதை பற்றி நிறைய கோட்ஸ் இருந்ததுன்னா நடுவில் நீங்கள் போடலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் கோட்டை வச்சு ஆரம்பிக்கிறது வந்து இட் ஷுட் பி அவாய்டட். Can I quote similar philosophies? Yes, of course you can quote similar philosophies. ஆனால் அதுவே ஆன்சர் இல்லை. ரிமெம்பர் தட். அது வந்து அதே நீங்கள் திருப்பி சொல்கிறதுக்கு எதுக்கு ஆன்சர்? அது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் சொல்லணும். ரிமெம்பர் தட். And can I write a philosophical essay like a philosopher? Need not. You are an UPSC aspirant. You are going to be a bureaucrat. So ஒரு bureaucrat என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் அதை யோசிப்பாங்க, அப்ளை பண்ணுவாங்க, அதோட இம்ப்ளிகேஷன்ஸ், அதோட காசஸ், இம்பேக்ட்ஸ், அதோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்களோட எஸ்ஏயில் கொண்டு வரணும். How to build the ideas. So how to build the ideas is what I was discussing. Question கேளுங்க. ஒரு கேள்வி இருக்கு, ஒரு டாபிக் இருக்குன்னா அது டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல கேள்வி கேளுங்க. வாட் இஸ் கரேஜ்? வாட் இஸ் திங்கிங்? வாட் மேக்ஸ் யூ திங்க்? ஆர் how far we should think, how we should think. நல்ல விதத்தில் யோசிக்கணும். பாசிட்டிவ் திங்கிங் இருக்கு, கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கு, ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் இருக்கு, இது எக்ஸ்பீரியன்ஷியல் திங்கிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான திங்கிங்ஸ் இருக்கு. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்கிங்? வாட் இஸ் பீயிங் பிரேவ்? வாட் இஸ் கரேஜ்? ஓகே, ஹவு வி கேன் பிகம் கரேஜியஸ்? இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டு தான் நம்மளால ஐடியாஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். இப்போ கேர்ள்ஸ் ஆர் ஃபேஸிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பாய்ஸ் ஆர் ஃபேஸிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னும் போது வாட் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், வாட் ஆர் restrictions, what are the different types of restrictions they face, what if they are not what to do to pull out the restrictions, அதாவது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போற வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும். So all these aspects you have to think. How do I apply it in the different fields? So this is what you have to understand. So ஒரு விஷயத்தை வந்து அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, இந்த ஸ்லைட்ல பாருங்க. The empires of the futures will be the empires of the mind. இந்த 2024 எஸ்ஏ ஆக்சுவலாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில். ஸோ ஐகார்டு இந்த மேலே வந்து பாப்அப் ஆகும், அதை வச்சு நீங்கள் அந்த பர்டிகுலர் வீடியோஸை பாருங்கள். I'll go to this to 2023. Okay, inspiration for creativity springs from the effort to look for the magical in the mundane. That is inspiration for creativity. அதாவது கிரியேட்டிவிட்டி எப்போ ஆரம்பிக்கும்? ஒரு விஷயத்தையே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறது, ஒரு ரொட்டீனையே வந்து ரீஇன்வென்ட் பண்ணுறது. ஸோ ரீஇன்வென்டிங் த ரொட்டீன், ரீஇமேஜினிங் த யூஷுவல். ஸோ அதுதான் ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து வரும். ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு பறக்குது. ஓகே, ரைட் பிரதர்ஸ் அதை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ஓகே, ஒய் நாட் த வி ஃப்ளை அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போனா பேர்ட்ஸ் எப்படி பறக்குதுன்னா, எல்லாருமே பேர்ட்ஸ் பார்த்துருப்பாங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சன்னை பார்த்துருப்பாங்க, எல்லாருமே மூணை பார்த்துருப்பாங்க லைஃப்பில். பட் மூன் டெய்லி தான் வந்துட்டு இருக்கு. ஏன் அது வந்து ஒரு நாள் வந்து ஃபுல்லாக வருது, ஒரு நாள் வந்து பாதியாக வருது? இப்படி யோசிக்கிறது தான் கிரியேட்டிவிட்டியை வந்து கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு முண்டேனான விஷயம், ஒரு ரொட்டீனான விஷயம், ஒரு யூஷுவலான விஷயம், ஒரு நார்மலான விஷயம் லைஃப்பில் நடக்கிறது டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்குறது தான் கிரியேட்டிவிட்டிக்கு காரணம். ஸோ இன்ஸ்பிரேஷன் ஃபார் கிரியேட்டிவிட்டி ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ரம் த எஃபர்ட் டு லுக் ஃபார் த மேஜிக்கல் இன் த முண்டே. ஸோ ஒரு மேஜிக்கலாக ஒரு விஷயத்த பார்க்குறது, ஒரு நார்மலான விஷயத்த ஒரு மேஜிக்கலாக பார்க்குறது வந்து தட் வில் இன்ஸ்பயர் கிரியேட்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சாதாரண மனுஷங்க நடக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து செப்பல் இல்லாமல் நடக்கிறாங்க, ஒரு பேமெண்ட்ல நடக்கிறாங்க. ஸோ அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போகுது. ஸோ ஒரு ரோடை பார்க்குறோம், அந்த ரோட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டான விஷயத்த பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து ஒரு மேஜிக்கலாக பார்க்கும்போது அது வந்து நம்மளுக்கு இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். Inspiration for creativity springs from the effort to look for the magical in the mundane. So what is this magical?
அதாவது ஒரு நார்மலான விஷயத்த எப்படி மேஜிக்கலா பார்க்கறது அப்படின்றத நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். அது எப்படி கிரியேட்டிவிட்டியை கொண்டு வரும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணணும். இல்ல நம்ம சில விஷயம் வந்து மேஜிக்கலா நடக்கணும் இல்ல, சில அதாவது ஜுகாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்ப ஆர்கிமெட்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஒரு பக்கெட்ல வந்து குளிப்போம். ஸோ பக்கெட்ல உட்காந்து குளிப்போம். ஸோ ஒரு பக்கெட்ல குளிக்கும் போது ஆர்கிமெட்ஸ் கண்டுபிடிச்சாரு என்னது அந்த திஸ் பிரின்சிபல், த லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். ஸோ அதாவது உள்ள போகும்போது வெளியில தண்ணி எவ்வளவு வருது அப்படின்றது தான் நம்மளோட வெயிட்டா இருக்கும் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த ஆர்கிமெட்ஸோட ஜுகாத், there are lots of people who had this jugad moment. Jugadna, there is ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு. ஸோ தட் இஸ் வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் ஃபார் கிரியேட்டிவிட்டி வில் கம் ஃப்ரம் த மேஜிக்கல் ஃபார் த முண்டேன். ஸோ இந்த ஆர்கிமெட்ஸோட லைஃப் இல்லைன்னா இது நியூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கீழே விழுகிறது, எல்லாருக்கும் அந்த ஆப்பிள் வந்து கீழே தான் விழுந்திருக்கும், பட் ஹீ சா சம்திங் மேஜிக்கல் இன் தட் மொமெண்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு நீங்கள் அவங்களோட எஸ்ஸேயை வந்து எழுதலாம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ், அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எல்லாரும் ஃபோன் வச்சிருப்போம். அந்த ஃபோனையே நம்ம வந்து சிம்பிளா ஒரு ஸ்லிங்கான ஒரு ஃபோனை நம்ம மாற்றக்கூடாது. அந்த ஃபோன் வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து சும்மா யூஸ்வலான விஷயத்தை வந்து நம்ம ஒரு மேஜிக்கலாக நம்ம பார்க்கும்போது நிறைய கிரியேட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு வருது. ஸோ ஒரு பெரிய ஒரு மிஷின்லேருந்து நம்ம ஒரு குட்டி குட்டி மிஷின் வந்ததுலேருந்து லைஃப்பை நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வெறும் நார்மலாக இல்லாமல் அந்த நார்மலான விஷயத்தை நம்ம மேஜிக்கலாக பார்க்கும்போது ஆக்சுவலி இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு a lot of technology, lot of creativity. So this is how you have to brought in the essay. So ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு மரத்துல இருந்து ஜம்ப் பண்றது, இல்ல ஒரு எவல்யூஷன் ஆஃப் கேம்ஸே எடுத்துக்கோங்களேன். ஒரு கிட்டில இருந்து கிரிக்கெட் வருது. ஸோ கிட்டில இருந்து கிரிக்கெட் வருதே இட் இஸ் ஆக்சுவலி த மேஜிக்கல் இந்த முண்டேன் தான். அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த நார்மல் லைஃப். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஸ்போர்ட்ஸில் எடுத்துக்கலாம், இல்லைனா சயின்ஸில் எடுத்துக்கலாம், இல்லைனா லைஃப்பில் எடுத்துக்கலாம், இல்லைனா நிறைய இன்வென்ஷன்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் எஸ்ஸேயை வந்து அப்ளை பண்ணி எழுதுறது தான் ஆக்சுவலாக திஸ் வில் சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் you have to remember these qualities, the techniques that we have so far discussed, and you should avoid these confusions to make a proper essay. நிறைய எஸ்ஸே எழுத உங்களுக்கு நிச்சயமா நிறைய ஆஸ்பெக்ட்ல வந்து எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ரிமூவ் ஆல் த கன்ஃபியூஷன்ஸ் தட் யூ ஹேவ் அண்ட் யூ ஷுட் ரிமெம்பர் தட் ஒரு எஸ்ஸேயை வந்து சிம்பிளாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டு ஒரு அனெக்டோட்லேருந்து ஆரம்பிக்கலாம், ஒரு ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கலாம், தென் பில்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், பில்ட் சப்போர்ட்டிவ் கேஸ் ஸ்டடீஸ், அண்ட் தென் bring a conclusion with which is very broad and open-minded, and then you can have a holistic essay. So இந்த விஷயம் வந்து ரொம்ப அழகா இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் நீங்க வந்து ப்ராப்பரா பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இங்கே வந்து யோசிச்சிங்கனாலே யூ கேன் ஹாவ் அ ப்ராப்பர் எஸ்ஸே, ஈவன் இஃப் இட் இஸ் அ ஃபிலாசபிக்கல் ஆர் இட்ஸ் அ டெக்னிக்கல். ஸோ ஃபிலாசபிக்கல் எஸ்ஸேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை வந்து ஒரு கமர்ஷியலாக பார்த்துடுறீங்க. அதாவது என்னன்னா அது எப்படி நம்ம வந்து ஆன்சராக டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கமாடிஃபிகேஷனாக பார்க்குறீங்க. அது ஒரு சிம்பிள் ஃப்ளோ ஆஃப் லைஃபாக நீங்கள் பாருங்கள். அந்த எஸ்ஸே வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் எழுத முடியும். ஸோ வித் தட், தேங்க்யூ ஸோ மச்.